அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக தனி விமானம் மூலம் திருச்சி புறப்பட்டுள்ளார். நாமக்கலில் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள இடத்தில் தொண்டர்கள் குவிந்து வருவதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக நாமக்கலுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் சனிக்கிழமைகள்ல தமிழகம் முழுவதும் பரப்புரை நிகழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் முதல் கட்டமா செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி திருச்சியில ஆரம்பமாச்சுங்க. திருச்சியில முதல் கட்டமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருச்சியில இருந்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்கள்ல பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரசிகர்களோட அதிக அளவிலான எண்ணிக்கை, அதே மாதிரி போக்குவரத்துல ஏற்பட்ட தாமதம் காரணமா திருச்சி மற்றும் அரியலூர் ஆகிய பகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்யப்பட்டது. பெரம்பூர் பகுதியில செய்யப்படலை. மேலும் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு பல்வேறு சட்ட விதிமுறைகளை தமிழக அரசு, அதாவது தமிழக அரசு காவல்துறை விதித்திருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட் ஷோ போகக்கூடாது, இருசக்கர வாகனம் மற்றும் 5 சக்கர வாகனங்கள் அதிக அளவுல அணிவகுத்து வரக்கூடாது, விஐபி வாகனத்தோடு சேர்த்து மொத்தம் 5 வாகனங்கள் வர மட்டுமே அனுமதி, அதே மாதிரி மதில், கட்டிடங்கள், இந்த மாதிரி மரங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல மேலே ஏறிட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தம் 19 முதல் 21 கட்டளைகள் வரை விதிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்துல செப்டம்பர் தொடங்கி டிசம்பர் 20 வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த பரப்புரையானது பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2 வாரங்கள்ல முதல் வாரத்துல திருப்புமுனை தரும் திருச்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதன் அடிப்படையில் நடைபெற்றது. இப்போ சென்ற வாரம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் நடைபெற்றது. இந்த வாரம், அதாவது இன்னைக்குன்னு சொல்லப்படுற நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள்ல மக்கள் சந்திப்பு மற்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரூர், அதாவது நாமக்கல் சேலம் சாலையில இருக்கிற KS திரையரங்க அரங்க பக்கத்துல இந்த மக்கள் சந்திப்பானது நடைபெற இருக்குது. அதே மாதிரி கரூர்ல நண்பகல் 12 மணிக்கு கரூர் மாவட்டம் வேலுசாமி பகுதியில மக்கள் சந்திப்பு மற்றும் பிரச்சாரமானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில தற்போது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி அடைஞ்சிருக்கு. திருச்சி வர்றாரு விஜய். அதன் பிறகு இங்கிருந்து சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறாரு. இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த முக்கிய அம்சங்கள்ல என்னெல்லாம் கலந்துரையாடுறாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள், அதே மாதிரி பொதுமக்கள் அதிக அளவுல கூடியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த உரையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதாவது தமிழகத்துல தற்போதைய அமைச்சர் பதவி வகித்து வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட சொந்த தொகுதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளூர் அரசியல் மற்றும் அரசு மீதான விமர்சனங்களை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 2 பகுதியிலுமே கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தற்போதே குவிய துவக்கி இருக்கிறாங்க. இந்த பகுதியில அதாவது இன்றைய சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய கரூர் மற்றும் நாமக்கல் பகுதிகளில் பொதுமக்கள் மிகுந்த ஒரு ஆரவாரத்தோடு வரவேற்க தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையுமே ஏறத்தாழ ஒவ்வொரு கூட்டத்திலையுமே லட்சக்கணக்கான ரசிகர்கள் போடக்கூடிய சூழ்நிலையிலையும் அதற்கு உண்டான ஒவ்வொரு இதுக்குமே, அதாவது நடைபெறக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுகவுக்கு கடுமையான விமர்சனங்களை தெரிவித்து வர்ற நடிகர் விஜய் இந்த முறை என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க போறாரு என கரூர், அரவக்குறிச்சி உள்ளிட்டவைகள் செந்தில் பாலாஜியோட தொகுதி, கலால் உள்ளிட்ட பிரச்சனைகள் வச்சுட்டு இருக்கு. ஏற்கனவே டாஸ்மாக்ல 10 ரூபா கூட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்திரம் போயிட்டு இருந்த சூழ்நிலையில அந்த தொகுதியில போய் தான் இன்னைக்கு பிரச்சாரம் ஈடுபட இருக்கிறாரு. என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு முன்வைக்க போறாரு அப்படிங்கிறது தான் இங்க முக்கிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.